நீங்க லிங்க்டின் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, இது என்னன்னு உங்களுக்கு புரியாது. மைக்ரோசாஃப்ட் இப்போ ரீசெண்டா 6000 எம்ப்ளாயீஸ லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல ஒருத்தர் தான் இவரு. மைக்ரோசாஃப்ட்ல 18 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படி? 18 இயர்ஸ். அவருக்கு மைக்ரோசாஃப்ட் வெறும் ஒர்க் பிளேஸா மட்டும் இருந்திருக்காது. இட் ஷுட் ஹவ் பீன் ஹிஸ் செகண்ட் ஹோம். ஓகே. இந்த மாதிரி லே ஆஃப்ஸ்லாம் இப்பதான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்ல. இது காலங்காலமா நடக்குது. கோவிட் அப்போ ஒரு ரீசன சொல்லி லே ஆஃப் பண்ணாங்க. ரெசெஷன் அப்போ ஒரு ரீசன சொல்லி பல பேர லே ஆஃப் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஏஐன்னு சொல்லி லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் நம்மளோட யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லைன்னா லிங்க்டின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த லே ஆஃப்னு போடுற போஸ்ட் வீடியோஸை பார்த்து செம்ம பயத்துல இருக்காங்க எல்லாருமே. அண்ட் அந்த பயம்தான் தெரியுமே தவிர அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் யாருமே பார்க்கறது இல்ல. அந்த இன்னொரு பாசிட்டிவ் சைடை நம்ம விட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட், ஐடி இண்டஸ்ட்ரியில லே ஆஃப்ங்கிறது ஒரு காமனான விஷயம்தான். எப்படி கவர்மெண்ட் ஜாப்ல நமக்கு ஜாப் செக்யூரிட்டி அதிகம்னு சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளோட பிரைவேட் ஜாப்ஸ். அந்த ட்ரூத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசன்காண்டியே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் டே என்னைக்குனாலும் வரலாம். என்ன ப்ரோ, லாஸ்ட் டே என்னைக்குனாலும் வரலான்னு இவ்வளோ சர்வ சாதாரணமாக சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. வெயிட், லாஸ்ட் டேங்கிறது உங்க கரண்ட் கம்பெனி, அதாவது உங்க லே ஆஃப் பண்றாங்க தெரியுமா, அந்த கம்பெனிக்கு தானே தவிர உங்க கெரியருக்கு கிடையவே கிடையாது. சரி ப்ரோ, லே ஆஃப் பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு, நான் கஷ்டப்பட்டு எப்படியோ தத்தி பத்தி எடுத்த வேலை போயிடுச்சு, இனி எனக்கு யார் வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் அதுதான். ரெண்டே பேருக்கு மட்டும்தான் லே ஆஃப் பார்த்து பயமா இருக்கும். அவங்களுக்கு தான் அவ்வளோ ஈஸியா வேலை கிடைக்காது. அவங்க யாருன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், பீப்புள் வித் நோ ஸ்கில்ஸ். செகண்ட், பீப்புள் இன் மேனேஜ்மெண்ட் ரோல். அண்ட் தேர்டா ஒரு கேட்டகரி இருக்கு, அது ஸ்பெஷல் கேட்டகரி, நான் ஃபைனலா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கில் இல்லாத பீப்புளுக்கு வருவோம். ஸ்கில் இல்லைன்னா கண்டிப்பா வேலை இல்லை. ஸ்கில் இல்லைன்னா வேலை இல்லைங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப திரும்ப நம்மளோட சேனல்ல சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதை கேட்டுட்டு நிறைய பேர் என் கமெண்ட்ஸ்லேயும் வரீங்க, ஸ்கில் இருந்தாலும் வேலை இல்லை ப்ரோ, இப்போலாம் மார்க்கெட் செம்ம டெட்டு, அவ்வளோதான் ஐடியே முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் வராங்க. பட் அப்படி கிடையாது. நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன், இன்னுமுமே நமக்கு தான் ஸ்கில்ஸ் இல்ல அந்த வேலைக்கு போறதுக்காக. ஓகே, இதை இப்படி பாருங்களேன். ஸ்டார்டிங்ல ஐடில ஹையர் பண்ணும்போது இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்ல, இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாலே போதும், அவங்களே அள்ளி போட்டு உங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமாயிருச்சு, கிராஜுவேட்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ ஃபில்டரிங் ப்ராசஸும் நிறையா வந்துருச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க இத இப்படி பாருங்களேன். 20 இயர்ஸ் பேக் ஒரு ஸ்டூடண்ட்ட, அதாவது ஒரு சின்ன பையன ஸ்கூல்ல சேர்க்கிறது அப்படின்னா, நீங்க போய் சேர்த்தாலே போதும், அவங்க சேர்த்துப்பாங்க. பட் இப்போ அதே 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அங்க ஒரு சின்ன பையன சேர்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் மாரி வப்பாங்க. 4, 5 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் கிரைட்டீரியா மாரி ஒண்ண செட் பண்ணி தான், ஃபில்டர் பண்ணி தான் உள்ளேயே எடுக்குறாங்க. அப்படி நெறைய ஸ்கூல்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சது. பிரைமரி ஸ்கூல்ஸே இப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப ஐடி ஜாப்ஸ் சொல்லவா வேணும்? ஐடி ஜாப்ஸ்ங்கிறது இன்னமுமே தங்க முட்டை போடுற வாத்து. ஓகேவா? நம்ம ஸ்கில்ஸ் உண்மையிலேயே டாப் நாச்சா இருக்கு, எல்லா டெக்னாலஜிஸ்லயும் செம்மையா இருக்கும், ஃபிங்கர் டிப்ல இருக்கு அப்படின்னா, நம்ம உண்மையா செம்ம ரேஞ்சுக்கு போயிடலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேலரி. இது 100% ட்ரூத். லிங்க்டின்ல நான் நிறைய அப்படி உள்ள ஸ்டோரிஸை பார்க்குறேன். 3.5 எல்பிஏல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ கூகுள் அமேசான்ங்கிற அளவில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும்? ஜஸ்ட் 6 to 1 year ஆஃப் கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க். அது போட்டா உண்மையிலே ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹையர் பண்றாங்க. நம்ம என்ன அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது இல்ல, அந்த அளவுக்கு ஒர்க் பண்றது கிடையாது, நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி எஃபர்ட்ஸ் போடுறதே கிடையாது. பட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டா அது எப்படி கிடைக்கும்? நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறோம், நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா. ஓகே, இதுதான் 100% ட்ரூத், இதை மாற்றவே முடியாது. இதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ், நான் எப்பவுமே இதான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம பேக் டு த டாபிக் வருவோம். ஃப்ரெஷர்ஸா உள்ள போயிட்டு அப்படியே ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ
உள்ள போவாங்க, ட்ரெய்னிங்ன்னு கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அப்புறம் பெஞ்ச்ல போட்டுருவாங்க. அந்த பெஞ்ச் டைம் இருக்கு தெரியுமா? பெஞ்ச் பீரியட். அந்த பெஞ்ச் பீரியட்ல நம்ம நெறையா பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கீங்க. கம்பெனில உள்ள எல்லா ரிசோர்ஸும் உங்களுக்கு தான். அத யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேலரி உங்களுக்கு மந்த்லி கரெக்ட்டா கிரெடிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரஷரும் கிடையாது. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு அப்ஸ்கில் பண்றதுக்கு? இத யாருமே புரிஞ்சுக்காம, பெஞ்ச்ல இருக்கிற டைம நல்லா சுத்தி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்பதானே கம்பெனிக்குள்ள போயிருக்காங்க, புதுசா சேலரி வரும், நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா சுத்தலாம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் மைண்ட் செட்ல இருக்கிற பீப்பிள் தான் ஃபர்ஸ்ட் பயப்படணும். பிகாஸ் ஹியூஜா ஹையர் பண்ணிருவாங்க ஃப்ரெஷர்ஸ. ஹையர் பண்ணிட்டு அவங்கள எங்க மேப் பண்றது, எந்த ப்ராஜெக்ட்ல போடுறதுன்னு தெரியாம, அப்படியே ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் வச்சுட்டு சேலரிலாம் குடுத்துட்டு ஓகேப்பா, நீ இனிமேல் எங்களுக்கு தேவையில்ல. ஒண்ணு நீயே ரிசைன் பண்ணிடு, இல்ல நாங்க டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனுக்கு உங்கள தள்ளிடுவாங்க. இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, ஆப்வியஸா அவங்களுக்கு கஷ்டம் தான் லே ஆஃப் பண்ணிட்டா. இங்கேயுமே 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒண்ணு ஆப்வியஸா டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, பெஞ்ச் டைம்லாம் ஒண்ணும் பண்ணாம, ஸ்கில்லே க்ரோ ஆகாம அப்படியே லே ஆஃப் ஆறவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நெக்ஸ்ட் ஜாப் போறதுக்கு. ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு தான் போணும். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் உண்மையிலேயே ஸ்கில் இருக்கும். நல்லா எல்லாமே பண்ணுவாங்க. சூப்பர்பா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க பெஞ்ச் பீரியட. செம்மையா அப்ஸ்கில் ஆயிருப்பாங்க. பட் அந்த கம்பெனில ப்ராஜெக்ட் இல்லாததுனால மேபி லே ஆஃப் ஆகலாம். அவங்களுக்கெல்லாம் அது இன்னும் லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் சேலரியில உள்ள போயிருப்போம். கரெக்ட்டா? அங்க இருந்து நம்மள லே ஆஃப் பண்றாங்க. வித் ஸ்கில்ஸ் சரியா? முக்கியமான பாயிண்ட் இங்க நோட் பண்ண வேண்டியது. பெஞ்ச்ல வச்சு நீங்க அந்த ரிசோர்ஸஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணி, உங்க சீனியர்ஸ் கூட இருக்கவங்கலாம் நல்லா யூஸ் பண்ணி ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க அடுத்து இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களோட இதே வேறையா இருக்கும். லைக் உங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங், உங்க வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் அ கான்செப்ட் இல்ல டெக்னிக்கலா உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். நீங்க அங்க ஒரு நல்ல ஹைக்லயே கூட நெக்ஸ்ட் ஜாப் போலாம். நான் என் கம்பெனில லைக் ப்ரீவியஸ் கம்பெனி எக்ஸாவேர்ல வெளியில போனவங்க அடுத்து நெக்ஸ்ட் ஜாப் போயிருக்கவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். பேசிக் பேல உள்ள வந்துட்டு ஒரு 1 இயர்ல லே ஆஃப் ஆயிட்டு அங்க இருந்து ஒரு 2 லேக்ஸ் ஆர் 3 லேக்ஸ் இன்க்ரிமெண்ட்ல நெக்ஸ்ட் ஜாப் போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ முடியாதுன்னு கிடையாது. ஸ்கில்லு தான் இங்க மேட்டரே தவிர வேற எதுவுமே இல்ல. ஓகே? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிள். ஸோ பெஞ்ச் பீரியட நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் என் பெஞ்ச் பீரியட செம்மையா யூட்டிலைஸ் பண்ணேன். மேபி உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு சர்வீஸ் கம்பெனில உள்ள போயிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜம்ப்புக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் அந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டூ மென்ஷன் தட் இன் கமெண்ட். ஐல் பி ரீடிங் இட். ஓகே? நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நம்ம மேனேஜர்ஸ். ஓகேவா? ஸோ மேனேஜர்ஸ் ஹூ மேனேஜ் ஒன்லி பீப்புள். நான் இங்க சொல்றது பீப்புள் மேனேஜர் தானே தவிர டெவ் மேனேஜர்ஸ் கிடையாது. டெவ் மேனேஜர்ஸ்ங்கிறவங்க டெவலப்மெண்ட்லயும் இருப்பாங்க, ஆர்கிடெக்சரல் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, ப்ளஸ் பீப்புளே மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் கிடையாது கம்பேர்ட் டு ஒன்லி பீப்புள் மேனேஜர்ஸ். பீப்புள் மேனேஜர்ஸ் ரோல் வந்து நமக்கு டிமாண்டான்னு கேட்டிங்கன்னா டிமாண்டுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ரோல்ஸ் உண்மையிலே கம்மி. சப்போஸ் லே ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் ஹையரிங் கம்மியா இருக்கும். நீங்க ஜென்ரலாவே பாருங்களேன். ஒரு 0 to 8 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க ஜம்ப் செம்மையா பண்ணலாம். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா ஓப்பனா இருக்கும். நிறைய கம்பெனிஸ்ல ஹையர் பண்ணுவாங்க. பட் அதே இது எக்ஸ்பீரியன்ஸ் கூட 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 நம்மளுக்கான அந்த டிமாண்ட் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா ரோல்ஸ் கம்மியா இருக்கும். ஒரு டீம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 10 பேர் இருக்கிற டீமுக்கு ஒரு மேனேஜர் தான் இருப்பான். அதே மாரி ஒரு கம்பெனியில இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல 10 மேனேஜர் தான் இருப்பான். பட் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே டெவலப்பர்ஸா இருப்பாங்க, டெஸ்டிங்ல இருப்பாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம இப்போ மேனேஜர்ஸ், பீப்பிள் மேனேஜர்ஸா இருக்கோம் அப்படின்னா, அதுக்கான ரோல்ஸ் கம்மி. ஸோ அவங்க லே ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் கேட்டகரி, 3 கேட்டகரி ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும், செம்மையா பண்ணுவாங்க, எல்லாமே ஃபைன். பட் நம்மளோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக நமக்கு சேலரியும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம லைஃப் ஸ்டைலையும் அப்படியே கிராஜுவலா டபால்னு டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க தெரியுமா? அவங்க தான் பிரச்சனையில இருக்காங்க. இஎம்ஐஸ், டெட்டு, லோனுன்னு எக்கச்சக்கமா அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உள்ள உழுந்துருவாங்க.
இப்போ சப்போஸ் திடீர்னு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஜாப் போயிடுச்சு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் எல்லாம் யார் பாப்பா? அதுதான் அவங்களுக்கு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸா வந்து விழுந்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் கேட்டகரி. நீங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்கன்னா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர நம்ம சேலரியை நம்பி டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு லைஃப் ஸ்டைலையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு மற்ற லோன்ஸ்ல போய் விழுறோம் அப்படின்னா தட் இஸ் டோட்டலி ராங். அங்கே தான் நம்ம மாட்டுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கே நமக்கு வேலை போகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு 6 months ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டாவது நம்ம வச்சுக்கணும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு. பிகாஸ் என்னதான் ஸ்கில்லே இருந்தாலும் நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த லே ஆஃப் ஆனதுல இருந்து வெளியே வரணும், மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இங்க நிறைய பேர் அதுவுமே மிஸ் பண்றதை நான் பார்க்குறேன். உங்களுக்கு 1000 கம்பெனி ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. 1000 கம்பெனி ரிஜெக்ட் பண்ணலாம். பட் ஒரு கம்பெனி உங்களுக்கு ஓகே சொல்லிட்டா போதும், உங்க லைஃபே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் மேட்டர். யூ மே கெட் thousands ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், பட் ஆல் யூ நீட் இஸ் ஒன் எஸ். ஓகே, ஒன்லி ஒன் எஸ். அந்த ஒன் எஸ்ஸுக்காண்டி நம்ம விடாம ட்ரை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஜஸ்ட் பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க். உங்க எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த லே ஆஃப் பத்தி பயம்படுத்துறது இதெல்லாமே ஒரு தூரமா வச்சிருங்க. இன்னுமுமே பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு, டெக்னாலஜியை நல்லா லேர்ன் பண்றவங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டெப்தா லேர்ன் பண்றவங்களுக்கு இங்க இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. அதை மறுக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஏஐ வருது, ஏஐ நம்ம ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுதுங்கிறதெல்லாம் கதை தான். இன்னுமே அந்த அளவுக்குலாம் இன்னும் வரல. ஏஐ யூஸ் பண்றவன் தான் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுவானே தவிர ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கீப் லேர்னிங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் பெட்டரா எப்படி பண்றதுங்கிறத பாருங்க. டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. 100% ப்ராக்டிக்கலா எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. தியரட்டிக்கல் நாலேஜ் வச்சு நம்ம காலத்தை ஓட்டுனதெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் யார் யார் ப்ராக்டிக்கலா பண்றாங்க, யாருக்கு ஸ்கில் செட் அதிகமா இருக்கோ அவன் தான் இங்க ராஜா. ஓகே, ஐ ஸ்டில் பிலீவ் இன்னுமே ஐடி கம்பெனிஸ், ஐடி ஜாப்ஸுங்கிறது ஒரு தங்க முட்டை போடுற வாத்து தான். பட் அந்த தங்க வாத்து நமக்கு எப்போ கிடைக்கும்னா நம்ம போடுற எஃபர்ட்ஸில் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் நிறையா லிங்க்டின்ல பார்த்துட்டு இருக்கேன். மேபி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணலனா சீக்கிரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கான பலன் கிடைக்கும். மேபி நமக்கு கிடைக்கலனா நம்ம தான் எங்கேயோ தப்பு பண்ணுறோம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறத புரிஞ்சுட்டு லைட்டாக உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு திரும்ப அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. கஷ்டமா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்மையிலே இருக்கு. ஓகேவா? ஸோ as I always say, hard work beats talent when talent doesn't work hard. அண்ட் வழக்கம் போல் நம்ம கோஹாட் பற்றி எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறேன், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோஹாட் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லாவே போகுது. உங்களுக்கு சப்போஸ் ஒன் மென்டர்ஷிப்பில் ஒரு நல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா வித் ப்ராப்ளம் சால்விங், மெயினாக நமக்கு ப்ராப்ளம் சால்விங் தேவை, அது லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கும் லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் மந்த்லி 1K தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கோட பவர் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.